அம்மா வந்திருக்காங்க. சரி, ஓகே. முத முறை போனாட்டி தனியா வந்தீங்க. எனக்கு இவ்வளோ பால் கறக்கணும் இப்படி வேணும்னு சொன்னாங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் பார்த்து எடுத்துக்கிட்டோம். ஐயப்பனா பார்த்து இந்த வாரம் நல்ல சூப்பர் மாடாக கொடுத்துட்டார். இப்போ அவர் 2 வாரமாக நம்மக்கிட்ட வந்து பார்த்துட்டு இப்போ நம்மக்கிட்ட தான் வாங்கணும்னு வந்தாங்க. தெளிவாக அந்த பையனுக்கு நம்ம இந்த வாரம் வேண்டாம், நல்ல மாடு இல்லைன்னு எடுத்து தரலைன்னா எதனால தாட்டி விட்றோம்னா, ஐயோ பாட்டி வராமல் போயிடுவாங்களோ ஒரு பக்கம் கண்ணே வீங்கி கிடந்தேன். வணக்கங்கண்ணா. வணக்கம். இந்த வாரம் சந்தை நிலவரத்தை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? பரவாயில்ல, சந்தை நிலவரம் பரவாயில்ல. இன்னைக்கு மாடு ஓரளவுக்கு நிறைய எடுத்திருக்கோம். அதில் பெரிய மாடு எடுத்திருக்கிறோம். அதில் செவலையில் ஜெர்சியில் மொட்டை டைப் தான் இந்த வாரம் நமக்கு அமைஞ்சதெல்லாம் மொட்டையிலே தான் அமைஞ்சிருக்கு. எல்லாமே எத்தனை லிட்டர் பால் கறவை இருக்கிற மாதிரி? 20 லிட்டருக்கு மேலே கறக்குறது, 20 லிட்டரு, 15 லிட்டருக்கு மேலே கறக்கணும்னு எடுத்துருக்கோம். எல்லாம் என்ன பட்ஜெட்டில் அவங்க கேட்ட பட்ஜெட்டில் அமைஞ்சிச்சுன்னா இல்லை கூட ஆயிடுச்சுங்களா? கேட்ட பட்ஜெட் யாரும் கேட்கல. எனக்கு இவ்வளோ பால் கறக்கணும் இப்படி வேணும்னு சொன்னாங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் பார்த்து எடுத்து கொடுத்துருக்கோம். பட்ஜெட்டை நான் வாங்கி கொடுத்த பட்ஜெட் எல்லாத்துக்குமே திருப்தியில் தான் எடுத்து கொடுத்துருக்கேன். அதில் நல்ல இலை வயசு மாடு எல்லாமே விலை கம்மியிலே எடுத்து கொடுத்துருக்கோம். 5 லிட்டருக்கு மேலே கறக்கணும். ஒரு சில கஸ்டமர் சொல்லிட்டு இருந்தாங்க, போன 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பையன் பார்த்துட்டு போயிருந்தாரு. ஆமாம், திண்டிவனத்துலேருந்து. அப்புறம் அவங்க மாமாலாம் கூட வெளியே பார்த்து எல்லாம் கொஞ்சம் இதானார். இப்போ அவர் 2 வாரமாக நம்மக்கிட்ட வந்து பார்த்துட்டு இப்போ நம்மக்கிட்ட தான் வாங்கணும்னு வந்தாங்க. தெளிவாக அந்த பையனுக்கு இன்னைக்கு சாயங்காலம் மலைக்கு கோயிலுக்கு போகிறாரு. ஐயப்பனா பார்த்து இந்த வாரம் நல்ல சூப்பர் மாடாக கொடுத்துட்டாரு. 2 மாடு கொடுத்துருக்காரு. ஆனால் அவருடைய ஃபீட்பேக் என்னன்னாக்கா, போன வாரத்துக்கு முந்தின வாரம் வந்து சுற்றி பார்க்க வந்தார்ல, அப்போ பெரிய மாடுங்கள்லாம் இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரி மாடுங்க கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு. அது ஒவ்வொரு வாரம் தான், அப்படி சொல்ல முடியாது. நம்ம காசு சும்மா வந்த வாரம் பார்த்து சூப்பராக இருக்கும், காசு கொண்டு வந்த வாரம் வந்து நார்மலாக இருக்கும். காசு ஒவ்வொரு சமயம் சும்மா அப்படி நிறைய வித்தியாசம் இருக்குது. கரெக்டாக அது அந்த வாரத்துக்கு இந்த வாரத்துக்கு கொஞ்சம் வரவு கம்மியாக இருக்கா அப்படின்றது கேட்கும். ஆமாம். ஏன்னா அந்த வாரத்துக்கு கம்மியாக இருக்கிறதால நம்மளால எடுத்து கொடுக்க முடியும். எடுத்துட்டா நம்ம இருந்தாலும் நல்ல பொருளை 10 உருப்படி எடுத்தாலும் தெளிவாக எடுத்து கொடுக்க, மனசுக்கு திருப்தியாக பார்த்து எடுத்து கொடுக்குறோம். சொல்லுங்க. ஏன்னா இந்த வாரம் சந்தைக்கு வந்த கஸ்டமருங்க எல்லாமே சில பழைய கஸ்டமர் வந்திருக்காங்க. நம்மளோட ஃபேன்ஸ் வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாம் நல்ல விதமாகவே சொல்லியிருக்காங்க. நல்லாவே சொல்லி நிறைய பேருக்கு மாடு எடுத்து தரல இந்த வாரம். நம்ம இந்த வாரம் வேண்டாம், நல்ல மாடு இல்லைன்னு எடுத்து தரலைன்னா எதனால தாட்டி விட்றோம்னா, அவங்க கம்பல்சரி நம்மகிட்ட வருவாங்க. ஐயோ பாட்டி வராமல் போயிடுவாங்களோ, நம்ம ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்துடலாங்கிற வேலையெல்லாம் கிடையாது. நம்ம நம்பி வர கஷ்டம் இந்த வாரம் இல்லைனாலும் அடுத்த வாரம் தாராளமாக வர்ற கஷ்டம் தான். அடுத்த வாரம் வரலைன்னா கூட அடுத்த வாரம் வருவாங்க. அப்படித்தான் நம்ம கஸ்டமர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து நம்பிக்கையோட வராங்க அப்படின்னாக்கா எது நீங்கள் காரணமாக நினைக்கிறீங்க? நம்ம வாங்கி கொடுக்கறது நம்ம ஆளுகளுக்கு தவிர மனசாட்சி பிரகாரம் நம்ம வியாபாரம் பண்ணுறதை பொறுத்து, அவங்கவுங்க சூழ்நிலையை தெரிஞ்சு நம்ம வாங்கி கொடுக்கறது தெரிஞ்சு. ஒளி மறைவு இல்லாமல் அவர் முன்னாலே எல்லாத்தையுமே பேசி பழகி அவங்ககிட்ட பேசுகிறப்ப கூட ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னா குயிக் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க, ஃபோன் எடுத்து நல்லா பேசுறீங்க. பொழப்பு அதுதாங்க. மேலே இப்போ அவங்க ஃபோன் பண்ண மாதிரி நான் பேசினா தானே பொழப்பு. இல்லை, சில பேர் கால் அதிகமாக வருதுன்ட்டு அட்டன் பண்ணுறதே இல்லை. அதெல்லாம் வர. இப்போ நானும் தான் ஒரு காலத்தில் ஃபோன் நிறைய பேசி ஒரு பக்கம் கண்ணே வீங்கி கிடந்தேன். அப்புறம் இப்போ நம்ம 2 செல்லு போட்டோம், இப்போ ஒரு செல்லு மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதனால் நம்ம அதெல்லாம் பார்த்தா வேலையாகுமா? உங்ககிட்ட ஈரோடு சந்தையில் மட்டும்தான் உங்களால் வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்களா, இல்லை வெளியில் பண்ணைகளில் வாங்கி கொடுத்து? பண்ணையிலே வாங்கி கொடுக்குறோம். இடப்பட்ட நாட்டில் வந்தீங்கன்னா பண்ணையிலே மாடு எடுத்துக்கலாம். பெரிய மாடுகள், சின்ன மாடு கிடைக்காது. பெரிய பட்ஜெட் மாடுக்கு தான் வெளியே கிடைக்கும். பெரிய மாடு வாங்கிக்கலாம். அப்புறம் கண்ணுக்குட்டி வேணும், வளர்ப்பு கண்ணு அது இது வேணுனாலும் இடையில நம்மகிட்டே இருக்கும், வாங்கிக்கலாம். இடையில நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க? ஆமாம். வேன் கேமெல்லாம் மற்ற நாளில் வந்தாலும் இடையில வந்தாலும் வரணும். மேக்சிமம் இடையில வர்றது வந்து ஒரு திங்கள் செவ்வாய் அப்படி வந்தீங்கன்னா மேக்சிமம் எல்லா பக்கம் மாடு இருக்கும், எடுத்துக்கலாம். வணக்கங்க. வணக்கண்ணா. உங்கள் பேருங்க? ஜெயராமன். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? திண்டிவனத்துல இருந்து வந்திருக்கோம். போன வாரமா வந்திருந்தீங்கன்னு நினைக்கிறேன். போன வாரம் 3 வாரத்துக்கு முன்னாடி வரோம். 3 வாரத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன். 3 வாரத்துக்கு முன்னாடி வந்தீங்க. சரி. எத்தனை மாடு வாங்கியிருக்கீங்க? இப்போ 2 மாடு வாங்கியிருக்கோம். இப்போ 2 மாடு வாங்கியிருக்கீங்க. இது ஈரோடு மணிகண்டன் அவர் தான் வாங்கி கொடுத்தாருங்களா? ஆமாண்ணா, மணிகண்டன் தான் வாங்கி தந்தாரு. அவரு நல்லா எடுத்து தராரு, நல்லா பேசுறாரு. அவர் சொல்ற மாதிரி நிறைய பேர் இருக்கு. போன வாட்டி எடுத்துன்னு போனீங்களா? இல்ல, மாடு எடுத்துட்டு போல. வந்து பாக்குறதுக்கு வந்தீங்க? பாக்குறதுக்காக தான் வந்தேன். திரும்பி வந்து இப்போ எடுத்துன்னு போறீங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வரும்போது எடுத்துட்டு போனவங்க வந்து சொன்ன மாதிரி கறவை கறக்குன்னு சொன்னாங்க. அவரோட நம்பர் வாங்கி கான்டாக்ட் பண்ணி பேசினேன். அவர் வந்து அண்ணன் வந்து 18 லிட்டர் சொல்லியிருந்தாரு. 22 லிட்டர் கறக்குதான் அவருக்கு மாடு சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி எடுத்து கொடுத்தது நல்லபடியா கறக்குது அப்படின்ட்டு அவங்க சொன்னதை வச்சு நீங்க வந்திருக்கீங்க. இப்போ நீங்க எவ்வளவு கறவை கொடுக்குற மாதிரி எடுத்துருக்கீங்க? இது வந்து அண்ணன் 18 லிட்டர் சொல்லியிருக்காங்க.
18 லிட்டரு 18 சொல்லியிருக்காங்க. இந்த மாடுங்க இந்த மாடு 15 சொல்லியிருக்காங்க. 15 லிட்டரு கறக்குன்ட்டு. ரெண்டுமே இத்தனை கரை கொடுக்குன்றது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இது 18 நம்பிக்கை இருக்கு. ஆ. இது ஒரு 13 14 அந்த மாதிரி வரும்னு நம்பிக்கை இருக்கு. இது கொஞ்சம் டவுட் ஆகுது சொன்னதுன்னா கறவை கொஞ்சம் கம்மியா வருமோ ஆமா. அப்படின்னு. செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். கொஞ்ச நாள் பொறுத்து அது உங்களுக்கே ஆமா. தெரியும் ஆமா. கறவை வருதா வரலையா அப்படின்ட்டு. ஓகேங்க. எத்தனை மணிக்கு வந்தீங்க? 12 மணிக்கு வந்திருந்தேன். 12 மணிக்கு வந்தீங்க. நம்ம 2 மாடு எடுக்கிறது எவ்வளோ டைம் ஆச்சு? 4:30 எடுத்துட்டோம் மாடு 2 மாடு. 4:30. ஏன் அவ்வளோ லேட்டு? அண்ணன் வரது வந்து 2 மணி தான் வந்தாரு. ஆ. நாங்க 12 மணிக்கு வந்து இங்க தூங்கிட்டு அப்படியே ரிலாக்ஸா சுத்திட்டு இருந்தோம். அண்ணன் வந்தாரு, வந்து பார்க்கும்போது உடனே எடுத்து கொடுத்தாரு. ஒரு 2 மணி நேரத்துல எடுத்து கொடுத்துட்டாரு. நிறைய மாடு பார்த்தாங்க. ஆ. பார்த்துட்டு அதுல 2 நல்லா இருந்துச்சு, அதை எடுத்து கொடுத்தாங்க. எத்தனை மாடு பார்த்தீங்க? உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது அவர் ரிஜெக்ட் பண்ணாரா இல்ல அவருக்கு பிடிச்சது ஏதாவது நீங்க இல்ல, இல்ல. வேணான்னீங்களா? நான் செலக்ஷன் வந்து அவர்கிட்டே விட்டுட்டேன். அவர்கிட்டயே கொடுத்துட்டீங்க. ஆமா. ஏன்னா அவர் நல்லா பண்ணி தராரு தெரியும், அதனால அவர்கிட்டே விட்டாச்சு. எல்லாம் உங்க பட்ஜெட்ல அமைஞ்சிச்சுங்களா? நான் பட்ஜெட் அதிகமா எதிர்பார்த்தேன், கம்மியா முடிச்சு தந்தாங்க. பட்ஜெட்னா கம்மியா தான் முடிச்சு கொடுத்துரு.